புத்தர் வாழ்க்கையை ஒன்னு சேருவது எப்படி சொல்லிக் கொடுத்த கதை. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமம் வெளிப்படையில் அமைதியாகத்தான் இருந்தது. மண் வீடுகள், வளைந்து நின்ற பனைமரங்கள், காலையிலே மாடு கட்டும் சத்தம், மாலை நேரத்தில் கோயில் மணி. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒளிந்திருந்தது ஒரு மௌன கலக்கம். மக்கள் சிரித்தார்கள், ஆனா அந்த சிரிப்புக்குள் ஒரு வெறுமை. வேலை செய்தார்கள், ஆனா மனசு எங்கோ சிதறியிருந்தது. குடும்பம் இருந்தது, ஆனா உள்ளுக்குள் தனிமை. அந்த கிராமத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரே உணர்வு: எல்லாம் இருக்குது, ஆனா வாழ்க்கை மட்டும் ஒன்னா சேரல. சிதறிய மனிதர்கள். அந்த கிராமத்திலே ராமன் என்ற விவசாயி இருந்தான். நாளை முழுக்க வயலில் உழைப்பான். இரவு வீட்டுக்கு வந்ததும் உடம்பு சோர்வோட விழும். அவனுக்கு பணம் குறைச்சலில்லை, குடும்பமும் இருந்தது. ஆனா இரவு படுக்கும்போது ஒரே கேள்வி: நான் ஏன் சந்தோஷமாயில்ல? அதேபோல சீதா, ஒரு இல்லத்தரசி, குடும்பத்துக்காக தன்னை முழுசா கொடுத்தவள். ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு சுமை அவள் மார்பில். என் வாழ்க்கை நான் வாழ்றதா இல்ல கடமைக்காக நடக்கிறதா? இப்படி அந்த கிராமத்தில் இருந்த ஒவ்வொருவரும் வெவ்வேறு முகத்தோடு இருந்தாலும் உள்ளே ஒரே வலி. ஒரு செய்தி பரவுகிறது. ஒரு நாள் அந்த கிராமத்தின் வழியாக ஒரு செய்தி மெதுவாக காற்றில் பயணித்தது. ஒரு மகான் வருகிறார். அவர் புத்தர். அவர் பேசினால் மனசு அமைதியாகும்னு சொன்னார்கள். அவர் பார்த்தாலே உள்ளுக்குள் ஒரு சுமை குறையும்னு சொன்னார்கள். மக்கள் சந்தேகப்பட்டார்கள். நம்ம பிரச்சனையே இன்னொருத்தர் எப்படி தீர்ப்பார்? ஆனா நம்பிக்கை இல்லாம கூட ஒரு ஆசை இருந்தது. புத்தர் வந்த நாள். அந்த நாள் காலை புத்தர் கிராமத்துக்குள் நுழைந்தார். அவர் உடையில் ஆடம்பரமில்லை, கையில் ஆயுதமில்லை, கண்களில் அதிகாரமில்லை. ஆனா அவரை பார்த்த நொடியிலே ஒரு விசித்திர அமைதி. அவர் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். மக்கள் சுற்றி கூடினார்கள். யாரும் பேசல, அவரும் பேசல. அந்த மௌனமே ஒரு பதிலாக இருந்தது. கேள்விகள் வெடிக்கின்றன. சில நிமிடங்கள் கழிச்சு ஒரு இளைஞன் எழுந்தான். ஐயா, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி சிதறியிருக்கு? வேலை, குடும்பம், ஆசை எல்லாம் தனித்தனியா ஓடுது. அதற்கு பிறகு ஒரு பெண்: நான் எல்லாருக்காக வாழ்றேன், ஆனா என்ன நான் இழந்துட்டேன். மூத்தவர் ஒருவர்: நிம்மதி எங்கே இருக்கு? கேள்விகள் மழை மாதிரி கொட்டின. புத்தர் எடுத்த பாடம். புத்தர் மெதுவாய் எழுந்தார். அருகிலிருந்த ஒரு வீணை எடுத்தார். அதோட நரம்புகளைச் சுட்டிக்காட்டி கேட்டார்: இதிலிருந்து இசை வரணும்னா என்ன தேவை? ஒருவன் சொன்னான்: சரியான இழுக்கம். புத்தர் சிரித்தார். ஒரு நரம்பை தளர்த்தினார். ஒலி வரல. இன்னொரு நரம்பை ரொம்ப இறுக்கினார். டங்! அது அருந்து போச்சு. அப்போ புத்தர் சொன்னார்: வாழ்க்கையும் இதேதான். நடுவழி. ரொம்ப பிடித்துக்கிட்டா வலி, முழுசா விட்டுட்டா வெறுமை, நடுவிலதான் ஒற்றுமை. அவர் இத நடுவழின்னு சொன்னார். மனசு ஒன்னு சேர்வது. புத்தர் சொன்னார்: நீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல 3 இடத்தில் வாழ்கிறீர்கள். 1. கடந்த கால நினைவுகள். 2. எதிர்கால பயங்கள். 3. இப்போ நடக்கிற தருணம். ஆனா நீங்க இருப்பது 3வது இடத்துல இல்ல. இப்போ இருக்க கற்றுக்கிட்டா வாழ்க்கை தானா ஒன்னு சேரும். ஆசை பற்றிய உண்மை. மக்கள் கேட்டார்கள்: ஆசை தவறா? புத்தர் பதிலளித்தார்: ஆசை தவறில்லை, ஆனா ஆசை உன்னை ஆழக்கூடாது. நீ ஆசையை பயன்படுத்தணும், ஆசை உன்னை பயன்படுத்தக்கூடாது. கருணை இணைக்கும் நூல். புத்தர் கடைசியாக சொன்னது: நீ தனியா இல்லன்னு உணர்ந்த நாளிலதான் வாழ்க்கை ஒன்னு சேரும். மற்றவர்களின் வலியை உன் வலியா உணர்ந்தா உன் வலி பாதியாகும். மாற்றம். அந்த நாள் முடிந்ததும் கிராமம் மாறல. வீடுகள் அதே, வேலை அதே. ஆனா மனசு மாற ஆரம்பிச்சது. ராமன் வேலை செய்யும்போது அந்த தருணத்தில் இருந்தான். சீதா தன்னை மறக்காமல் குடும்பத்தை நேசிக்க ஆரம்பித்தாள். புத்தர் சொன்ன இறுதி வார்த்தை. புத்தர் கிளம்பு முன் சொன்னார்: வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒற்றுமை வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளதான். முடிவுச் செய்தி. இந்த கதை நமக்கு சொல்வது இதுதான்: வாழ்க்கை ஒன்னு சேர புதுசா எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லை. தேவையில்லாததை விடுதலையாக்கினாலே போதும்.